வாழ்வளிக்கும் வள்ளல் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவரை தொழுது கொள்ள கிடைத்த இந்த அருமையான நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான ஆலயத்தில் இவ்விதமான கூடுகைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கூடுகையின் வழியாக நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஏதோ ஒரு வகையில் நம்மை அறியாமலேயே நமக்குள்ளாக மாற்றங்களை கடவுள் கொடுக்கிறார். அதோடு கூட சேர்த்து நாம் கடவுளுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது இன்னும் உணர்வடைகிறோம். ஆவிக்குரிய வகையிலே நாம் மேம்படுத்தப்படுகிறோம். அநேக உண்மைகளை, சத்தியங்களை, தெளிந்த காரியங்களை நாம் இந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறோம். இவ்விதமான வாய்ப்புகளை கொடுத்த ஆண்டவரை நாம் தொடர்ந்து ஸ்தோத்தரிப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபித்து இந்த அருமையான வழிபாட்டை நாம் துவங்குவோம். மகா இரக்கமும் கிருபையும் தயவும் அன்பும் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, நீர் கொடுத்த அருமையான இந்த நல்ல நாளின் மாலை வேலைக்காக நன்றியுள்ளதோடு உம்மை தொழுது தோத்தரிக்கிறோம் சுவாமி. நீர் நல்லவர், நீர் அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், நீர் தயால குணமுள்ளவர், நீர் நீடிய சாந்தம் உள்ளவர், நீர் பரிசுத்தர், நீர் நீதியுள்ளவர், நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர், நீர் போற்றப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிறவர், மனிதனுக்காக நம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பினவர், அவர் இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு மனிதனுக்கு நல்ல வாழ்க்கையை, நம்பிக்கையின் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறவர். ஆண்டவரே, விதமான எண்ணற்ற காரியங்களை நினைத்துமே தோற்றிருக்கிறோம் சாமி. நிச்சயமாக ஆண்டவரே, நாங்கள் உம்மாலே படைக்கப்பட்டவர்கள், உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது எங்கள் மீது நீர் கிருபை கொண்டீரே சாமி. எங்களை உடைய பிள்ளைகளாய் மாற்றினீரே, எங்களை தொடர்ந்து உடைய பிள்ளைகளாக வைத்து வைத்திருக்கிறீரே சாமி. குறிப்பாக இந்த அருமையான பட்டணத்திலே இந்த அழகான ஆலயத்தை தந்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆலயத்தின் வழியாக நாங்கள் பெற்று வருகிற எண்ணிலடங்கா நன்மைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இது இந்த நாளிலும் கூட இவ்விதமாக நம்முடைய சமூகத்திலே கூடி வருவதற்கு உதவி செய்திருக்கிறீர். நம்முடைய வாக்கின் பிரகாரம் எங்கே 2-3 பேரை நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே ஒரு மத்தியில் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீர் சாம். முழு இதயத்தோடு உண்மையாக உணர்வுபூர்வமாக ஆராதிக்கிற அந்த ஆராதனையிலே நிச்சயமாய் நீர் இருக்கிறீர் சாம். உங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இந்த வழிபாட்டை ஆசீர்வதித்து தருவீராக. வர இருக்கிற ஆண்டவர் எல்லாரையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இது எங்களுக்கு பயனுள்ள ஒரு வழிபாடாய் மாறட்டும் சாமி. துவக்கம் முதல் இறுதி வரை உடைய வல்ல பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து அனுபவித்து உடைய திருவார்த்தைகளை தியானித்து ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களுடைய மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்கள் எல்லாம் வைத்து மன திருப்தியோடு நிறைவோடு இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை தார். உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த வழிபாட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு ரட்சகரின் இனிய நாமத்தில் மிக தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். 113வது பாடல் இந்த வழிபாட்டின் துவக்கமாக 113வது பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். இந்த பெரிய பாடல் புத்தகத்தில் புத்தளிச்சி பாடலில் 113 ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். கீர்த்தனை, பாமாலை, கடைசியாக புத்தளிச்சி பாடல் இருக்கிறது அல்லவா? இந்த புத்தளிச்சி பாடலில் 113வது பாடல். தேவன் அளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் கிருபை என்றும் மாறிடாதது. 113 ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். தேவன் அளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் கிருபை என்றும் மாறிடாததே. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். தேவன் அளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் உண்மை என்றும் மாறிடாததே. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள்.
இன்றை தினம் கூடி உம்மை போற்றி பாட ஈந்தளித்தீருந்தன் கிருபை. இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம், என்றும் அவர் தூதி பாடி மகிழ்வோம். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். தேவன் அளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் கிருபை என்றும் மாறிடாததே. ஜீவன் சுகம் பேலன் யாவும் இயேசு தந்தார், சேதமின்றி என்னை காத்தாரே. ஜீவிய பாதையில் தேவை தந்து ஜெய கீதம் பாட ஜெயம் அளிப்பார். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். தேவன் அளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் கிருபை என்றும் மாறிடாததே. பாவ சாபரோகம் முற்றும் என்னில் நீக்கி சாவு பயம் யாவும் போக்கினார். சோதனை வேதனை சூழ்கையிலே சோர்ந்திடாமல் தாங்க பலன் அளிப்பார். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். தேவன் அளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் கிருபை என்றும் மாறிடாததே. எந்தன் பாவம் யாவும் மன்னித்து மறந்தார், சொந்த பிள்ளையாக மாற்றினார். நாடியே வந்தென்னை ஆதரித்து வாக்களித்தார் நித்திய ஜீவன் நீந்திட. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். தேவன் அளித்த நன்மை பெரியது, கர்த்தரின் உண்மை என்று மாறிடாதது. வானம் பூமியாவும் மாறி போகும் ஓர் நாள், வானவரின் வாக்கு மாறாதே. நீதியின் சூரியன் தோன்றிடும் நாள், சேர்ந்திடுவார் ஆவலாய் காத்திருப்போரை. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். தேவன் அளித்த நன்மை பெரியது, கர்த்தரின் கிருபை என்றும் மாறிடாதது. தேவன் அளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் கிருபை என்றும் மாறிடாதது. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். அல்லேலூயா. ஜாதிகளே அப்படின்னா ஒரு மாதிரி கூச்சப்பட வேண்டாம். இது ஒரு வேளை எல்லா ஜனங்களையும் குறிக்கிற ஒரு வார்த்தை இல்லையா? எல்லா இனங்களும் இனஜன பந்துக்களும் இணைந்து கர்த்தரை ஒரே மனதோடு துதித்து போற்றி பாடுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவர் அளித்த நன்மை பெரியதே, அவருடைய கிருபை என்றும் மாறிடாதது. ஆக்சுவலாக அந்த பாட்டை கர்த்தரின் உண்மை என்றும் மாறிடாதது அப்படின்னு இருக்கும். இந்த புத்தகத்தில் கர்த்தரின் கிருபை என்றும் நிச்சயமாக அவருடைய கிருபை மாறாதது இல்லையா? அதனால தான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்கிறோம்ல, நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை இல்லையா? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பது இல்லையா? நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பதும் இல்லையா, அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதும் சாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இன்றைய தினம் கூடி உம்மை போற்றி பாட ஈந்தளித்தீர் உந்தன் கிருபை. இயேசுவின் நாமத்தை நல்ல அருமையான சரணங்களை இதில் போட்டிருக்காங்க. பாவ சாப ரோகம் முற்றும் எண்ணில் நீக்கி சாவு பயம் யாவும் போக்கினார். கடந்த வாரத்தில் நம்ம அதை தியானித்தோம். சாவு பயத்தை நம்மிடத்திலிருந்து அந்த சாவுக்குரிய பயத்தை எடுத்து விட்டார். சோதனை வேதனை சூழ்கையிலே சோர்ந்திடாமல் தாங்க பலன் அளித்தார், பலன் அளித்து கொண்டிருக்கிறார். அதே போல் கடைசி சரணம், வானம் பூமி யாவும் மாறி போகும் ஒரு நாள், வானவரின் வாக்கு மாறாதே. நீதியின் சூரியன் தோன்றிடும் நாள், நம்ம எல்லாரையும் சேர்த்திடுவார் ஆவலாய் அவரை காத்திருப்போரை. ரொம்ப அழகான பாடல்.
தொடர்ந்து நாம் ஒரு சிறப்பு பாடலை கேட்போம். தொடர்ந்து திருமறை பாடமும் வாசிக்கப்படும். சிறப்பு பாடல். தேவாதி தேவன் தனக்கு சீர்த்தி மேவு மங்களம். தேவாதி தேவன் தனக்கு சீர்த்தி மேவு மங்களம். ஜீவாதிபாதி நித்யனுக்கு ஜீவாதிபாதி நித்யனுக்கு திவ்யலோக ரட்சகனுக்கு திவ்யலோக ரட்சகனுக்கு தேவாதி தேவன் தனக்கு சீர்த்தி மேவு மங்களம். ஞானவேத நாயகனுக்கு நரரை மீட்ட மகிபனுக்கு ஞானவேத நாயகனுக்கு நரரை மீட்ட மகிபனுக்கு ஜீவாதிபாதி நித்யனுக்கு திவ்யலோக ரட்சகனுக்கு ஜீவாதிபாதி நித்யனுக்கு திவ்யலோக ரட்சகனுக்கு தேவாதி தேவன் தனக்கு சீர்த்தி மேவு மங்களம். பக்தர் மரவ பாதனுக்கு பரம கருணாநீதனுக்கு பக்தர் மரவ பாதனுக்கு பரம கருணாநீதனுக்கு ஜீவாதிபாதி நித்யனுக்கு திவ்யலோக ரட்சகனுக்கு ஜீவாதிபாதி நித்யனுக்கு திவ்யலோக ரட்சகனுக்கு தேவாதி தேவன் தனக்கு சீர்த்தி மேவு மங்களம். ஜெகசரணியநாதனுக்கு சீஷர் புகழும் போதனுக்கு ஜெகசரணியநாதனுக்கு சீஷர் புகழும் போதனுக்கு ஜீவாதிபாதி நித்யனுக்கு திவ்யலோக ரட்சகனுக்கு ஜீவாதிபாதி நித்யனுக்கு திவ்யலோக ரட்சகனுக்கு தேவாதி தேவன் தனக்கு சீர்த்தி மேவு மங்களம். தேவாதி தேவன் தனக்கு சீர்த்தி மேவு மங்களம். சங்கீதம் 146. 146ஆம் சங்கீதம். அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போ. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினார். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார்.
கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிட்டு. தேவனே உனக்கு மகிமை உண்டாகிறார். கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க விரும்புவதாக ஒரு சில நிமிடங்கள் கடவுளிடத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை வைப்போம். அதற்கு முன்பதாக கடந்த வாரமும் நான் ஒரு விஷயத்தை வலியுறுத்தினேன். இன்றைக்கும் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட ஒரு வாழ்விலேயோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலேயோ ஒரு மிகப்பெரிய விபத்தை அல்லது பெரிய ஆபத்தை நாம் சந்திப்போம் என்றால் தனிப்பட்ட முறையில் எப்படி நாம் அதை குறித்து யோசிப்போம், எப்படி அதற்காக ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தில் ஒரு முக்கியமான சங்கடம் நேர்ந்திருக்கிறது அல்லது ஒரு பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்றால் நம்முடைய மனது எந்த அளவுக்கு பாடுபடும் இல்லையா? நிச்சயமாக நிம்மதியாக நம்ம இருக்கவே முடியாது. இப்போது நம்ம தேசத்துக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்து, அந்த ஆபத்து நீங்கிறதுக்கான ஒரு வழி மிக சமீபத்தில் வரப்போகிறது. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், வருகிற 19ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. நான் கடந்த வாரத்தில் சொன்னதை போல் இதில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும் என்று நாம் வாழாதிருந்தால் நிச்சயமாய் அதனுடைய பலனை வரும் ஆண்டுகளிலே அனுபவிக்க வேண்டி வரும். ஸோ அவருடைய பிள்ளைகளாய் நாம் நமக்காக மாத்திரமல்ல எல்லாருக்காகவும் சேர்த்து, அதாவது ஏழை எளியோர் இல்லையா, திக்கற்றவர், அனாதைகள் எல்லாருடைய நல்வாழ்வுக்காகவும் நாம் யோசிக்க வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளாக எவ்வளோ மோசமான விளைவுகளை இந்த நாடு சந்தித்திருக்கிறது. எல்லா விதத்திலும் வெறுமனே வளர்ச்சியிலே பின்தங்கினது மாத்திரமல்ல, பெரிய அளவில் நெருக்கடிகளை சிறுபான்மையினர் இல்லையா, ஏழை எளியவர்கள் எல்லாரும் சந்தித்திருக்கிறாங்க. நிறைய இடஒதுக்கீட்டில் கூட பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல் தொடர்மையானால், கடந்த வாரத்தில் நினைவுபடுத்தினேன், கிரவுண்டுன்னு ஒன்று இருந்தால் தான் விளையாட முடியும். அதே போல் நல்ல ஒரு ஆட்சி இந்த இந்தியாவில் அமர்ந்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் இல்லையா? ஸோ நல்ல ஒரு ஆட்சி அமையலைன்னா வரும் காலங்களில் இந்த ஆலயங்கள் கூட பூட்டப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. இது ஒன்றும் எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிற விஷயம் இல்லை, ரொம்ப அப்படியே உயர்த்தி பேசுகிற தேவையற்ற விஷயங்களை பேசுகிறது அல்ல. அப்படிப்பட்ட சூழலை நாம் மிக அருகிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நினைவுபடுத்தினது போல் நிறைய வட மாநிலங்களில் ஊழியங்கள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. நான் விட்டு வந்த அந்த இடத்துல ஃபோன் பண்ணி கேட்குறேன், அங்கே எதுவுமே நடக்கலை. அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, வெளியே போக முடியாது. அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் உத்தரப்பிரதேசிலலாம் இருக்குது. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான் எல்லா மாநிலங்கள். இங்கே தான் இன்னும் அது வரலை. இங்கேயும் ரொம்ப சீக்கிரமாக அது வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் நடந்த அந்த லவுடு வேனை கூட 11 மணிக்குள்ளே முடிக்க சொன்னாங்க இந்த ஆட்சியிலேயே. ஸோ அப்படிப்பட்ட நெருக்கடிகள்லாம் இருக்கிறது. ஸோ எனவே நாம் இதையெல்லாம் மனதில் வைத்து ஒரு எஸ்தரை போல இல்லையா, மோசையை போல திறப்பின் வாசலில் நின்று இந்த நாட்டுக்காக, ஜனங்களுக்காக, நமக்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக, அவர்கள் எதிர்கால வாழ்வை சந்திக்க போகிறாங்கல்ல, அவர்கள் எல்லாருடைய நல்வாழ்வுக்காக கண்ணீர் விட்டு கதற வேண்டும். இங்கே மாத்திரமல்ல, தனிப்பட்ட முறையில் இதை குறித்த சிந்தனை நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். வருகிற 19ஆம் தேதி நம்முடைய மாநிலத்தில் தேர்தல், அப்புறம் 26ஆம் தேதி அப்புறம் ஒரு 171 இடங்களில் தேர்தல். இப்படி வரிசையாக 7 கட்டங்களாக நடக்க இருக்கிறது. ஜூன் 1 வரைக்கும். ஜூன் 4ஆம் தேதி அதற்கான முடிவுகள் வர இருக்கிறது. நாம் ஜெபிப்போம், போராடுவோம், திறப்பின் வாயிலில் நின்று மன்றாடுவோம். முடிவை ஆண்டவர் தரட்டும். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய கண்ணீரை வீணாக்குறவர் அல்ல, நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை கண்டிப்பாக கேட்கிறவர் என்பதை மனதில் வைத்துக்கொள்வோம். இது உங்களுடைய பர்சனல் குறிப்புக்காக நான் சொல்லுகிறேன். இப்போதும் நாம் தலைகளை தாழ்த்தி பல காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடுவோம். ஜெபத்தை கேட்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மாம்சமான யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, அன்புள்ளவரே, தயவுள்ளவரே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் நேர்த்தியாக சந்திக்கிறவரே, எளியவர்களாகி எங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறவரே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவரே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் சாமி. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்குமே சாமி. ஆமாண்டவரே, உடைய கரத்தில் எல்லாம்
இருக்கிறது சாமி. ஒரு இமைப்பொழுதில் இந்த உலகத்தை மாற்ற உம்மாலே முடியும் சாமி. எனவே அந்த அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் செய்ய வல்ல அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். என்னுடைய எல்லா தேவைகளையும் நேர்த்தியாக சந்தித்து வருகிற எங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக நாங்கள் இப்போது கூற கேட்ட சிந்தித்த அருமையான இந்த தேசத்தின் தேர்தலுக்காக கூட முதலாவது இடத்துல வருகிறோம் சாமி. இந்த ஆண்டு நடக்க இருக்கிற இந்த முக்கியமான தேர்தல் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சாமி. ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மீது இறங்குவீராக. இந்த தேசத்தின் மீது இருக்கிற எல்லா ஏழை எளியோர் மீது இறங்குவீராக. எல்லா சிறுபான்மை மக்கள் மீது இறங்குவீராக. உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய ஜெபத்தை கேட்பதற்கு உம்முடைய செவிகள் திறந்திருப்பதாக. கடவுளே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை தருவீராக சாமி. நாங்கள் இவர் வேண்டும் அவர் வேண்டும் என்று கேட்கவில்லை ஆண்டவரே. ஒரு நல்ல ஆட்சியாளர்கள், நல்மனம் படைத்தவர்கள், ஏழை எளியோர் பால் இரக்கமுள்ளவர்கள், இந்த தேசத்தை நல்ல சுபிட்சமான நிலைக்கு கொண்டு செல்கிறவர்கள், நல்ல திட்டங்களை தீட்டுவர்கள் எங்களுக்கு தேவை சாமி. ஆண்டவரே, எல்லா மாநிலங்களிலும் பல்வேறுபட்ட சூழல் காணப்படுகிறது. குறிப்பாக வட இந்திய பகுதியிலே பல்வேறுபட்ட ஆண்டவரே எதிர்மறையான சூழல் காணப்படுகிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். இதையெல்லாம் உம்மாலே மாற்ற முடியும் சாமி. எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினில் கூட மேனிப்புலேட் பண்ண முடியும், அதை கையாள முடியும், அதை ஹேக் பண்ண முடியும், அதில் உள்ள ஓட்டுக்களை கூட சிதறடிக்க முடியும், மாற்ற முடியும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சாமி. இதையெல்லாம் நடக்க விடாமல் செய்ய உம்மாலே கூடும் சாமி. உம்மாலே நிச்சயமாய் கூடும் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. எனவே அந்த வல்லாதி வல்ல ஆண்டவருடைய கரத்தில் இந்த தேர்தலை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்தின் மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்கள் உள்ளங்களிலும் நீர் பேசுவீராக. எது சரி, எது நியாயமானது என்பதை அவர்கள் கற்றுக் கொடுப்பீராக சாமி. ஓட்டளிக்கும் நாள் மிக நெருங்கி வருகிறது என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நல்ல ஆட்சியாளர்களை, தலைவர்களை நீர் தேர்ந்தெடுத்து தருவீராக. நல்ல பிரதம மந்திரி எங்களுக்கு வரட்டும் சாமி. நல்ல மந்திரிமார் எங்களுக்கு வரட்டும். எங்களை நன்கு கவனித்துக் கொள்கிற, இந்த தேசத்தின் மீது அதிக அக்கறையுள்ள நல்ல தலைவர்களை, எம்பிக்களை ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்து தரும்படியாக இடத்திலே மன்றாடுகிறோம் சாமி. எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, இவர் தான் வேண்டும் என்று நான் கேட்கவில்லை சாமி. ஆனால் உமக்கு எல்லாம் தெரியும். இப்படி ஆதீனத்தில் எல்லாம் இருக்கிறதே சாமி. யாரை ஒருவரை உயர்த்தவும் ஒருவரை தாழ்த்தவும் மாலை கூடும் சாமி. ஆட்சியாளர்களை ஏற்படுத்துகிற நீர், ஆட்சியாளரை தள்ளிவிடுகிற நீர் சாமி. எனவே மனித உள்ளங்களிலே பேசி ஆண்டவரே வரும் நாட்களிலே இது சிறப்பாய் நடந்தேறட்டும் சாமி. நிச்சயமாய் உம்முடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் கேட்கிறீர் என்று நம்புகிறோம் சாமி. இந்த வேளையிலே இந்த இடத்துல அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிற, மனப்பூர்வமாக உம்மை நோக்கி இந்த விண்ணப்பங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிற எங்கள் எல்லாருடைய ஒருமனப்பாட்டின் ஜெபத்தை கேட்பீராக சாமி. இறங்குவீராக, எங்கள் தேசத்தின் மீது இறங்குவீராக. எங்கள் தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கடும் வெப்பத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட ஓரளவுக்கு ஒரு மழை பெய்ததற்காக இந்த பகுதியில் மழை பெய்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். வட இந்தியாவிலே கடுமையான 41 டிகிரி 42 டிகிரி செல்சியஸ் இருக்கிறதெல்லாம் கேள்விப்படுகிறோம் சாமி. இந்த வெப்பத்தினாலே பாதிக்கப்படுகிற எல்லா மக்களையும் இந்த கருத்திலே கொண்டு வருகிறோம் சாமி. குறிப்பாக வீடற்றோர், ஏழை எளியோர், திக்கற்றோர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர், கஷ்டப்படுவோர் எல்லாரையும் இந்த சூழலில் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு நீர் ஆண்டவரே சரியான உணவு உடைகளை நீர் தருவீராக ஆண்டவரே. அதற்கான ஏது கரங்களை நீர் எழுப்பி தருவீராக. இரக்கமுள்ள மக்களை எழுப்பி தருவீராக. கொடுக்கிற மக்களை எழுப்பி தருவீராக. நல்ல ஆட்சியாளர்களை எழுப்பி தருவீராக சாமி. குறிப்பாக எங்கள் திருச்சபைக்காக கூட வருகிறோம். இங்கே பங்கு பெறுகிற எல்லா மக்களையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் கிரமமாக ஒழுங்கும் கிரமமாக இந்த வழிபாடுகள் நடந்து வருவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. இந்த வழிபாடுகளில் நாங்கள் பங்கு பெற்று உம்முடைய பேராசீர்வாதத்தை எப்போதும் பெற்றுக்கொள்ள கிருபை தார். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே அது எங்களை தொடர்ந்து உணர்வுடைய சேட்டும், சரியான பாதையில் நடத்தட்டும் சாமி. இங்கே இருக்கிற எல்லா மூத்த குடிமக்களையும் இப்படி கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சாமி. இந்த திருச்சபை சார்ந்த அத்தனை மூத்தனை குடும்பங்களையும் உடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அவருக்கு நல்ல சுகபலன் ஜீவன் தந்து காத்துக்கொள்வீராக. ஒருவேளை இந்த நாட்களில் அவர்களால் வர முடியாவிட்டாலும் அவர்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரே அங்கு உடைய ஆறுதல் பாதுகாப்பின் கரம், உடைய தொடுதல் இருக்கட்டும் சாம். இந்த அரவணைக்கும் கரம், உடைய அன்பின் கரம் அவர்களை தொடரட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை பயணத்திலே அவர்களுக்கு துணையாக இருந்து அவருடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும் சாம். எல்லா மன சஞ்சலங்களையும் ஆண்டவரே, எல்லா வருத்தங்களையும் அவருடைய இதயத்திலிருந்து எடுத்து போடுவீராக.
அதே போல் ஆண்டவரே எங்கள் திருச்சபையின் மற்ற எல்லா மக்களுக்காக வருகிறோம். குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம். அவர்கள் மத்தியில் நடக்கிற எல்லா விதமான ஊழியங்களுக்காக வருகிறோம். அவற்றையெல்லாம் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. சிறு பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற இந்த சிறுவர் ஊழியங்களுக்காக வருகிறோம். ஒவ்வொரு ஞாயிறு தோறும் இங்கு வந்து கூடுகிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அங்கே நடக்கிற அந்த வசனங்கள், மனப்பாட வசனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டு வர நாட்களில் அதை அபியாசிக்க பயன்படுத்த அதன் வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எங்கள் ஆயருக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை அவர்களை பலப்படுத்தும், சிறப்படுத்தும், ஆற்றல் படுத்தும். ஆண்டவரை இந்த மந்தையை சரியாய் மேய்ப்பதற்கான எல்லா ஞான வரங்களையும் அவர்களுக்கு தருவீராக. அதே போல் எங்கள் முழு திருமண்டலத்துக்காக வருகிறோம். தென்னிந்திய திருச்சபையின் அத்தனை திருச்சபைகளுக்காக வருகிறோம். குறிப்பாக எல்லா கிறிஸ்தவர்களுக்காக இடத்துல வருகிறோம். சாமி, கிறிஸ்தவ உள்ளத்தில் நீர் பேசுவீராக. ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு கிருபை கொடுத்தல்வீராக. குறிப்பாக இந்த திருமண்டலத்திலே, தென்னிந்திய திருச்சபையின் எங்கள் மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திலே வரும் காலங்களில் நடக்க இருக்கிற அந்த லோக்கல் பாடி எலெக்ஷனை இந்த கருத்தில் தருகிறோம். அது சுமூகமாய், அமைதியாய், நியாயமாய் நடந்தேற நம்முடைய கருத்தில் அதையும் ஒப்புக் கொடுக்குறோம். சாமி, நல்ல தலைமைத்துவம் கிடைக்க, நல்ல கமிட்டி அங்கத்தினர்கள் கிடைக்க பொறுப்பேற்றுக்கொள்ள நிற்கிறவே தாரம். சாமி, விதமாக நான் எல்லாவற்றையும் கருத்தில் தருகிறோம். வந்திருக்கிற அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய தேவைகளை, ஆசைகளை, விருப்பங்களை, எண்ணங்களை, இயக்கங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அவை எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் பூர்த்தி செய்வீராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்ட ஒவ்வொருவரும் நினைவு கூறுகிறோம். அருமையான கிறிஸ்தவர்களுக்காக நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து அவருடைய கால்களை பலப்படுத்துவீராக. சீக்கிரமாய் ஆண்டவரை மறுபடியும் இந்த ஐக்கியத்திலே பங்கு கொள்ள ஒரு கிருபை தாரும். அதே போல் எங்கள் திருச்சபையில் இன்னும் சுகவீனமாக இருக்கிற மற்ற எல்லாரையும் நினைத்து பார்க்கிறோம். சாமி, பல்வேறு தேவைகளோடு இங்கும் அங்கும் ஐயா ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். குறிப்பாக இந்த திருச்சபையிலிருந்து பல இடங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்கிறோம். படிப்புக்காக, வேலைக்காக, அல்லது உயர் பதவிக்காக, அல்லது வெளிநாடுகளிலே இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவரே நீர் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வீராக. அவருடைய தேவைகளெல்லாம் சந்திப்பீராக. அவருடைய திருக்கரத்திலே எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் திருப்பெயரிலே மிக தாழ்மையோடு மன்றாடுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். மறுபடியும் இந்த தியான வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் வாசிக்க கேட்ட 146வது சங்கீதத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். 146ஆம் சங்கீதம். நாம் பல்வேறு வழிகளில் பிரயாணம் செய்திருக்கிறோம். குறிப்பாக இங்கே இருக்கிற நிறைய பேர் ஏரோப்ளைனில் பயணம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஃப்ளைட்டில் பயணம் பண்ணியிருப்பீங்க. பிறகு அம்மாவே கை தூக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சுட்டு எல்லாருமே ஃப்ளைட்டில் போன அனுபவங்கள் இருக்கலாம். பிரஸ்துதியெல்லாம் அடிக்கடி போயிட்டு வர்றாங்க, அம்மா அங்கிள்லாம் அடிக்கடி போயிட்டு வர்றாங்க இல்லையா. ஸோ முதல் முறையாக இந்த ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு விதமான ஒரு சின்ன பயம் இருந்திருக்கலாம். குறிப்பாக இந்த டேக் ஆஃப் ஆகும்போது, இந்த க்ளவுடில் மேகங்களுக்குள்ளே போகும்போது, அந்த ஏரோப்ளைன் இப்படி அசையும் போது ஒரு விதமான நடுக்க முதல் முறையாக போகும்போது இருந்திருக்கும். மேபி 2வது முறை, 3வது முறை கூட ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம். ஐயோ, ஃப்ளைட் இப்படி ஆகுதே, இங்கேயே நம்ம போயிடுவோமோ, கீழே இறங்கிடுவோமா, ஆடிக்கிட்டே வரும். குறிப்பாக மேலே பயணம் பண்ணும்போது ஒரு விதமான பயம், பதட்டம் இருந்திருக்கும். ஆனாலும் ஒருத்தர் கூட முதல் முறையோ 2வது முறையோ 3வது முறையோ ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ஃப்ளைட்டை ஓட்டுற அந்த பைலட்டு யார், அவர் உண்மையிலுமே நல்ல பைலட்டா இல்லையா, அவருக்கு ஓட்ட தெரியுமா, இல்லை அவர்கிட்ட உள்ளே போய் நல்லா ஓட்டுவீங்களா, உங்கள் உயிரை எங்கள் கையில் விட்டுருக்கோம், நீங்கள் பத்திரமா கொண்டு போவீங்களா, இப்படிலாம் நம்ம கேட்டதே இல்லை. என்னம்மா கேட்டிருக்கோமா? அப்படி பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ இல்லையா, வேறு எதுலேயுமே நம்ம போய் பஸ்ஸில் போய் டிரைவர்கிட்ட நல்லா ஓட்டுவியாப்பா, உண்மையான டிரைவர் தானா, அப்போ நம்ம கேட்டதே இல்லை. ட்ரெயின்லையும் இப்படி எங்கேயுமே. இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம எத்தனையோ ஜாமான்லாம் வாங்குகிறோம், பால் வாங்குகிறோம், இது என்னப்பா கலப்படமா, அதில் எதுவும் விஷம் கலந்துருக்கியா அப்படிலாம் நம்ம கேட்குறதில்ல. சீனி வாங்குகிறோம், அப்படியே போட்டு சாப்பிட்றோம். இப்படி மனிதர்கள் மீது அதிகமான நம்பிக்கையை கண்ணை மூடிக்கொண்டு வைக்கிறோம். யாருமே எந்த சந்தேகமும் இல்லாமல் மனிதர்களை நம்புகிறோம். அது இயல்பாக நமக்கு மாறிவிட்டது. அப்படி போய் கேட்டால் நம்மளை ஒரு மாதிரி தப்பாக எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு ஒன்று. சம்டைம் பஸ்ஸிலலாம் ஏறி நிம்மதியாக தூங்குறவங்களாம் இருக்காங்க. கொரட்டை விட்டுலாம் பஸ்ஸில் ஜன்னல் ஓர சீட்டை வாங்கி அப்படியே கொரட்டை விட்டு தூங்குவாங்க. டிரைவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை. இந்த சங்கீத பகுதி நான் ஏன் இதுக்கு இந்த முன்னுதாரணமாக சொல்லுகிறேன் என்றால், மனிதர் மீது நாம் அறிந்தோ அறியாமலோ பல விதங்களிலே நம்பிக்கையை வைக்கிறோம். ஆனால் மனிதர் அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரர் அல்ல, நம்பிக்கைக்கு உரியவர் அல்ல.
ஆனால் நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர் 100% நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர் கடவுள். அவர் மீது இந்த அளவுக்கு 100% நம்மால் நம்பிக்கை வைத்து வாழ முடிகிறதா என்ற ஒரு கேள்வியோடு இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்க முற்படலாம். 146 150 வரைக்கும் உள்ள இந்த சங்கீதத்தை அல்லேலுயா சங்கீதம் என்று சொல்கிறார்கள். 146 150 வரைக்கும் எல்லா சங்கீதத்தையும் பார்த்தீங்கன்னா அல்லேலுயா அப்படின்னு தொடங்கும், அல்லேலுயா அப்படின்னு முடியும். நீங்கள் அப்புறமா பாருங்கள், மேபி அடுத்தடுத்த வாரங்களில் நாம் தொடர்ந்து இந்த 5 சங்கீதங்களையும் தியானிக்க முயற்சிக்கலாம். ஸோ அல்லேலுயா சங்கீதத்தினுடைய முதல் சங்கீதமாக இந்த 146ஆம் சங்கீதம் இருக்கிறது. ஒரு வார்னிங்கோட இந்த சங்கீதம் தொடங்குகிறது இல்லையா? நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நீ நம்பக்கூடாது, அதற்கு பதிலாக எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற இல்லையா, அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் மீது தான் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிப்போடு இந்த சங்கீதம் தொடங்குகிறது. அழிந்து போகும் மனிதன் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கிலும் நித்தியமாக இந்த உலகத்திலே வாசம் செய்கிற, இந்த உலகத்தை படைத்து ஆளுகை செய்கிற ஆண்டவர் மீது தான் நம்பிக்கை வைக்க வேண்டும் இந்த சங்கீதத்தை எழுதுகிறவர் சொல்லியிருக்கிறார். ஆகாய் அல்லது சகரியா இந்த இருவரிலே ஒருவர் இதை எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த சங்கீதத்துக்கு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த ஆக்கியோன் யார் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்காது. ஆனாலும் சில அறிஞருடைய கூற்றுப்படி ஆகாய் அல்லது சகரியா இந்த சங்கீதத்தை, இந்த 5 சங்கீதங்களையும் எழுதியிருக்க முடியும் என்று நம்புகிறார்கள். சரி, இதற்கான தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன், ட்ரஸ்ட் இன் காட் நாட் மேன். ட்ரஸ்ட் இன் காட் நாட் மேன். கடவுள் மீது மாத்திரமே நம்பிக்கை கொண்டிருப்போம், மனிதர் மீது அல்ல அப்படின்னு தான் அதோட தலைப்பு. ஸோ கடவுள் மீது மாத்திரம் நம்பிக்கை கொண்டிருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு கேள்வி, மனிதர் மீது அல்ல கடவுள் மீது நம்பிக்கையாக இருப்பது ஏன் ஞானமுள்ள செயல்? மனிதர் மீது அல்ல, ஆனால் கடவுள் மீது மாத்திரம் நம்பிக்கை கொண்டிருப்பது ஏன் ஞானமுள்ள செயல்? இது ஒரு கேள்வி. இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஏன் கடவுள் மீது மட்டும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், மனிதர் மீது நம்பிக்கை கொண்டிருக்க கூடாது? மனம் மாற மாட்டார். கடவுள் நித்தியமானவர், இன்ஃபினைட், இம்மார்டல் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். நித்தியமானவர், நிரந்தரமானவர், அழிந்து போகாதவர். ஆனால் மனிதன் அப்படியே ஆப்போசிட் இல்லையா, அழிந்து போகக்கூடியவன், மனம் மாறக்கூடியவன் அம்மா சொன்ன மாதிரி. ஸோ இங்கே நான் பதில் என்ன எழுதியிருக்கேன்னா, கடவுள் நமது நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆனால் மனிதர்களோ பல நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கையை சீர்குலைக்கிறவராக, நம்முடைய நம்பிக்கையை ஏமாற்றத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். அதனால்தான் மனிதர் மீது நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. 2 தலைப்புகளை இந்த சங்கீதத்துக்காக கொடுத்திருக்கிறேன். அதாவது 3 மற்றும் 4ஆம் வசனத்துக்கு ஒரு தலைப்பு, டு நாட் புட் ட்ரஸ்ட் இன் மென். மனிதர்கள் மீது உங்கள் நம்பிக்கை வைக்காதீர்கள். 3 மற்றும் 4ஆம் வசனங்களே அதற்கான பதில், அதற்கான விஷயம் இருக்கிறது. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். 3 விஷயங்கள். மனிதர் அழிந்து போகக்கூடியவர், மனிதர் விடுவிக்க, அதாவது மனிதர் இன்னொரு மனிதரை விடுவிக்க அல்லது விடுதலையாக்க, ரட்சிக்க திராணி அற்றவன். 3வது, மனிதனுடைய திட்டங்கள் எல்லாம் அவனுடைய மரணத்திலே முடிந்து போய்விடும். இதனால் மனிதர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. டு நாட் ட்ரஸ்ட் இன் மேன், டு நாட் புட் ட்ரஸ்ட் இன் மேன் என்ற ஒரு தலைப்பு. எல்லா மனிதர்களுமே வலிமையற்றவர்கள் தான். இங்கே அப்படி பலசாலி இல்லையா, திடகாத்திரம் உள்ளவர் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் பொதுவாக பார்க்கும்போது, கடவுளுக்கு முன்பதாக ஒப்பிடும்போது, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதரும், இவர் மிலிட்ரி பாடி, இவர் ஸ்ட்ராங் பாடி அப்படிலாம் சொன்னால் கூட, அவர் பாடியிலே நம்ம சொல்லலை, அவர்கள் பொதுவாக அழிந்து போகக்கூடிய ஒரு வலிமையற்றவர்கள். ஏதாவது ஒரு சமயத்திலே நம்மை திக்கட்ட நிலைமைக்கு உள்ளாக்கி விடுவார்கள். ஏதோ ஒரு சமயத்தில், சில நேரங்களில் சிலர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, நிச்சயமாக உங்களுக்கு இந்த சீட்டை நான் எப்படியாவது வாங்கி கொடுத்துட்றேன், நிச்சயமாக உங்களுக்கு இந்த வேலையை நான் வாங்கி கொடுத்துட்றேன், நிச்சயமாக உங்களுக்கு இவ்வளோ பணம் நான் தர்றேன். நம்ம கேட்டிருப்போம் யார்ட்டையாவது ஒரு உதவி, ஒரு 1 லட்ச ரூபா எனக்கு அவசியமாக தேவைப்படுது, எஸ் என்னை நம்புங்க நான் கண்டிப்பாக தர்றேன். சில நேரங்களில் கடைசி கட்டத்தில் சொல்லுவாங்க, சாரி தவிர்க்க முடியல, என்னால் நான் நினச்சேன் கொடுத்துடலான்னு முடியல. அதே போல் இந்த சீட்டை வாங்கி கொடுத்துடலான்னு நினச்சேன், முடியல. சில நேரங்களில் சில கல்லூரிகளில் பிரின்ஸ்பால் இல்லை டீச்சர்ஸ் அவங்க கூட முதல்ல சொல்லியிருப்பாங்க, ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கெல்லாம் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது.
நான் +2 முடித்திருந்த சமயத்தில் 1991 என்று நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு மனிதர் மதுரையில் தான் இருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் என்னை ஆண்டவருக்குள்ள வழிநடத்தின ஒரு ஆசிரியர் என்னை அழைத்து வந்தார். அதாவது +2 முடித்தவுடனே வெள்ளூர் சிஎம்சியில் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி இருக்குது, ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்குல்ல, பிஓடி, அது எனக்கு கண்டிப்பாக, ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி சென்டர் வச்சுருக்கிறதுனால சிஎம்சிக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய லிங்க் இருந்தது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ட்ரெயினர் தேவைப்பட்டதுனால அந்த சீட்டு என் மூலமாக உங்களுக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்திருக்கிறார் அந்த என்னுடைய டீச்சர்கிட்ட, என்னுடைய குருட்ட. அதனால் அவர் என்னை கூட்டிகிட்டு போய் மதுரையில் அந்த பக்கம் இருக்குது, அது எங்கே பாத்திமா காலேஜ் பக்கம், ரொம்ப நேரம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்குறோம். இந்த வருவார் இப்போ வந்துடுவார், ஆஃபீஸில் உட்கார சொல்லியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவர் வரவே இல்லை. கடைசியாக அவர் சொல்லி கை விரிச்சிட்டார், என்னால் அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. இந்த மாதிரி நிறையா இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கலாம். இதுதான் முதல்ல நல்லா ப்ராமிஸ் பண்ணிடுவாங்க, சில நேரங்களில் அவர்களாலே அது இயலாமல் போகும், சில நேரங்களில் அது வேண்டுமென்றே கூட செய்யாமல் போகலாம். ஸோ இதனால்தான் நாம் எப்போதும் மனிதர் மீது பரிபூரண நம்பிக்கையை வைக்காதிருக்க அந்த சிந்தையை நாம் எப்போதும் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இவர் என்னை பார்த்து கொள்வார், கடைசி காலத்தில் இவர் தான் எனக்கு, எத்தனையோ குடும்பங்கள் அது நடக்கிறது இல்லையா, என் பிள்ளை என்னை பார்த்துக்கிடுவான், என் மகன் என்னை பார்த்து கொள்வான். ஆனால் இன்றைக்கு பரவலான பார்வை என்ன, இன்றைக்கி நடக்கிற விஷயம் என்ன, இறுதி காலத்தில் அப்படியே தலைகள் மாற்றம்லாம் ஆயிடுது. கல்யாணம் இப்போ இல்லை, நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் வந்துடுது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவன் எப்படி இருப்பானோ அப்படின்ற மாதிரி. ஆனால் சிறு பிள்ளைகளிலிருந்து நம்ம வளர்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் மீது நிச்சயமாக இந்த பிள்ளை எனக்கு ஆதரவாக இருக்குன்னு. ஆனால் தடம் புரண்டு போகிறதுக்கு நிறைய சூழல் ஆகிவிடுகிறது. இது அவருடைய குற்றம் என்று நாம் சொல்ல முடியாது, சூழல் அப்படி மாறிவிடுகிறது. வருகிற மனைவி, வருகிற குடும்பம் அவர்களை மாற்றி விடுகிறது. அதனால்தான் பொதுவாக இந்த பகுதியில் அவர் கர்த்தரை நீங்கள் துதிங்கள் அப்படி சொல்லிட்டு, அல்லேலூயா கர்த்தரை துதி, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், உள்ளளவும் தேவனை கீர்த்தனம்னு சொல்லிட்டு நேரடியாக என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் இந்த துதி இந்த துதி ஏன் அவரை துதிக்க வேண்டும் என்றால், மனுபுத்திரனை துதிப்பதனாலே, அவனை புகழ்வதனாலே, அவனை ப்ளீஸ் பண்ணுவதனாலே, மனிதரை பிரியப்படுத்துவதனாலே எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவரை நான் பிரியப்படுத்தி கொண்டே இருந்தால் ஆண்டவர் நிச்சயம் என்னை பிரியப்படுத்தி கொண்டே இருப்பார். அதான் இதனுடைய அர்த்தம் இல்லையா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸிங் காட் வித்தவுட் ஃபெய்த்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கடவுள் மீது விசுவாசம் இல்லாமல், இங்கேயும் கூட அந்த தோரணையில் தான் சொல்கிறார், நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், ஏன்னா நான் உயிருள்ள வரைக்கும் எனக்கு ஒரே நம்பிக்கை, என்னுடைய கண்மலை, என்னுடைய கோட்டை, என்னுடைய அரண், நான் நம்பி இருக்கிறவர் அவர் மாத்திரம்தான். இந்த நாசியில் சுவாசம் இல்லை, மனுபுத்திரன் அல்ல. ஒரே ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்களேன். ஏசாயா 2:22. ஏசாயா 2:22 நானே வாசிக்கிறேனே. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஸ்டாப் ரிகார்டிங் மேன் இன் ஹூஸ் நாஸ்ட்ரில்ஸ் இஸ் பிரெத், ஃபார் வாட் அக்கவுண்ட் இஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஸோ இந்த சங்கீதத்தை எழுதின ஆக்கியோன் கடவுளை துதிப்பதை முதன்மையாக வைக்கிறார். ஏன் துதிக்க வேண்டும்? உயிரோடு இருக்கும் அளவும் நான் அவரை துதிப்பேன், நான் உள்ளளவும் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவர் மாத்திரமே என்னுடைய நம்பிக்கைக்குரியவர். இந்த நாசியிலே சுவாசமுள்ள மனிதன் அல்ல. அப்படிப்பட்ட அனுபவங்களை கண்கூடாக இந்த மனிதர் பார்த்திருக்கலாம், அனுபவித்திருக்கலாம். அதனால்தான் அவர் எழுதும்போது எடுத்த எடுப்பிலேயே 3ஆம் வசனத்திலையும் 4ஆம் வசனத்திலையும் எப்படிப்பட்ட பிரபுக்களையும், உயர்ந்த பதவியில் இருக்கிற எவரையும், எல்லாம் வல்லமையும் உள்ள எவரையும், இல்லை எல்லாம் பணம் உள்ள எவரையும் நான் நம்ப மாட்டேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதீங்கள். புட் நாட் யுவர் ட்ரஸ்ட் இன் பிரின்சஸ், இன் அ சன் ஆஃப் மேன் இன் ஹூம் தேர் இஸ் நோ சால்வேஷன். மனிதர் எவருமே நமக்கு மீட்பை தர முடியாது, விடுதலையை தர முடியாது, விடுதலை வாழ்வை தர முடியாது. அதனாலே தான் முதலாவது குறிப்பு, டு நாட் புட் ட்ரஸ்ட் இன் மேன். ரெண்டாவது குறிப்புக்கு நான் கடந்து போகிறேன். அப்படியே ஆப்போசிட், டு புட் ட்ரஸ்ட் இன் காட். ட்ரஸ்ட்னா என்னது? கம்ப்ளீட் சரண்டர் டு காட்னு சொல்லலாம். ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறாங்கல்ல, நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? கம்ப்ளீட் சரண்டர் டு காட். பவுல் அப்போஸ்தலன்
மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் இப்படிப்பட்ட இந்த கம்ப்ளீட் சரண்டரோடு வாழ்ந்தாங்க. ஒரு 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 ஆலயத்தில் பணி செய்த ஒரு போதகரை பார்த்து அவருடைய நண்பர் கேட்டாராம், ஹவு many மெம்பர்ஸ் டு யூ ஹேவ் இன் யுவர் சர்ச் அப்படின்னு கேட்டாராம். உங்கள் ஆலயத்தில் மொத்தம் எத்தனை மெம்பர் இருக்கிறாங்க? உடனே அவர் குறிப்பிட்ட எண்ணிக்கை சொன்னார், எங்கள் ஆலயத்தில் இத்தனை மெம்பர் இருக்காங்க. ஐ எம் சாரி, இன்னொரு கேள்வியும் கேட்குறேன், கோவிச்சு கொள்ளாமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு many disciples do you have in your churchன்னு கேட்டாராம். உங்கள் ஆலயத்தில் மொத்தம் எத்தனை சீடர்கள் இருக்கிறாங்க? மெம்பர் சொல்லிட்டீங்க, எத்தனை சீடர்கள், கடவுளுடைய சீடர்கள் அடியவர்கள் இருக்கிறாங்க? அவர் கொஞ்சம் தயங்கிட்டார், என்னால் சொல்ல முடியாது. ஏனெண்டா there is a huge between member and disciple, huge difference between member and disciple. ஏன்னா இந்த இன்னைக்கு உலகத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஆலயத்தில் மெம்பராக இருக்கிறாங்க, ஆனால் எல்லாருமே டிசைபிள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் எவரொருவர் கடவுளுடைய அடியொற்றி நடக்கிறாரோ, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய சித்தத்தின்படி வாழ விரும்புகிறாரோ, அவர் தான் டிசைபிள். ஒரு மெம்பர் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவாங்க? ஒரு சாதாரண கிறிஸ்தவர் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவரே எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அந்த பொண்ணு எனக்கு மனைவியாக வரணும், இந்த பையன் எனக்கு ஹஸ்பண்டாக கிடச்சா சூப்பராக இருக்கும், அந்த கார் வேணும். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட பார்த்தோம்ல, அந்த கார், பர்டிகுலர் கார் எனக்கு வேணும், இந்த மாடல் வேணும். இப்படி சாதாரணமாக ஜெபிக்கிறவர்கள் சாதாரண விசுவாசிகள். ஆனால் டிசைபிள்ன்றவர் எப்படி தான் ஜெபம் பண்ணுவார்? உம் சித்தம் என் பாக்கியம் சாமி, எனக்குன்னு எந்த விருப்பம் இல்லை, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உம்முடைய சித்தம். இப்படி ஜெபிக்கிறவர் தான் டிசைபிள். ஸோ இதுதான் அதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ இங்கே நாம் என்ன பார்க்குறோம்? ட்ரஸ்ட் அப்படின்றது தான் இவ்வளோ நேரம் இந்த விளக்கத்தை கொடுக்குறோம். கம்ப்ளீட் சரண்டர் டு காட், கம்ப்ளீட் சரண்டர் டு காட். ஸோ ரெண்டாவது தலைப்பும் டூ புட் ட்ரஸ்ட் இன் காட். 5லேருந்து மீதி உள்ள வசனங்கள் எல்லாமே 10ஆம் வசனம் வரைக்கும் இதைத்தான் வலியுறுத்துகிறது. ஒரு 5 விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரீசன்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் காட், எந்தெந்த காரணங்களுக்கு ஏன் ஆண்டவர் மீது நாம் பரிபூர்ணமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்கு மீதியுள்ள எல்லா வசனங்களும் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. முதலாவது 5ஆம் வசனம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். முதலாவது காரணம், கடவுள் அவரை நம்புகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த காரணத்துக்காக நாம் அவர் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். தம்மை நம்புவர்கள் அனைவருக்கும் அவர் ஆசீர்வாதங்களை மலையை போல பெய்ய பண்ணுகிறார். 2வது காரணம் 6வது வசனத்தில் இருக்கிறது, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்யும் வல்லமையுள்ளவர். அதனால் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். மனிதரால் இதை செய்ய முடியாது. அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிறார். எல்லாருமே இதை ஒத்துக்கொள்கிறார். நாத்திகர் கூட சில நேரங்களில் இதை ஒத்துக்கொள்கிறார். ஆமாம், எஸ், ஒரு கடவுள் இருக்க போய் தான் இப்படியெல்லாம் சிஸ்டமாக எல்லாமே இருக்குது இல்லையா? ஒரு மனிதனுடைய சரீரத்தில் எலும்புகள் எப்படி உருவாகிறது, கர்ப்பவதியுடைய கற்பத்தில் எப்படி எலும்புகள் உருவாகிறது, இதெல்லாம் ஆச்சரியமூட்டக்கூடியது அல்லவா? ஸோ கடவுள் ஒருத்தர் இருக்க போய் தான் நிச்சயமாக இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் 2வது விஷயம், எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்யும் வல்லமையோடவர் கடவுள். அதனாலே அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். 3வது, டூ புட் ட்ரஸ்ட் இன் காட். 3வது, என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அதே வசனத்திலே பார்க்கிறோம், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். நான் நிறைய நேரங்களில் ஜெபத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவேன், நீங்கள் கவனித்திருப்பேன் நினைக்கிறேன். ஆண்டவரே, அநேக நேரங்களிலே நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதும், உமக்கு எதிரான காரியங்களை செய்த போதும், நீர் எப்போதும் உண்மையை காக்கிறவராக இருக்கிறீர். உண்மையா இல்லையா? நிச்சயமா. எத்தனையோ நேரங்களில் நாம் உண்மையற்று இருந்த போதும் இன்றைய வரைக்கும் அவர் நம் மீது பொறுமையாக உண்மையை காத்து வருகிறார். உண்மைனா என்னது? நம் மீது ரொம்ப இரக்கமாக அவராகவே இருக்கிறார், கடவுளாகவே இருக்கிறார் இல்லையா? இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமெல்லாம் இருக்கிறார். நம்மை போல் அவர் மாறிவிடவில்லை. நிறைய நேரங்களில் ப்ராமிஸ் பண்ணியிருப்போம், அந்த ப்ராமிஸ் படி நம்ம நடந்திருக்க மாட்டோம். நிறைய நேரங்களில் சில நேரங்களில் வாக்கு கொடுத்துருப்போம், அந்த வாக்கை பின்பற்ற முடியாது போயிருக்கும். எத்தனையோ விஷயங்கள், நிறைய நேரங்களில் நிறைய போய் அறிந்தே கூட சில நேரங்களில் துணிகரமாய், ஆனாலும் அந்த நேரங்களெல்லாம் ஆண்டவர் தம்முடைய உண்மையை காத்து கொண்டு வருகிறார். ஸோ அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், who keeps faith forever. நம் மீது இன்னும் அவர் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆண்டு தொடரட்டும், என் பிள்ளையை இன்னொரு வருஷம் நான் பார்ப்பேன்,
கடந்த நாம் 31ஆம் தேதி இரவில் நாம் சிந்திச்சோம் அல்லவா, இன்னொரு ஆண்டு நான் கொத்தி எரு போடுவேன், அதுக்கு நான் நீர் பாய்ச்சுவேன், கனி கொடுத்தால் சரி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கலவா. அதே போல் அவர் உண்மையோடு இன்னும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த காரியத்துக்குள்ள நான் போகிறேன். 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மனிதரை தனிப்பட்ட விதத்திலே பராமரித்து அவர் உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதனால் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எப்படி? அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். 1, பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கின் வழியோ கவிழ்த்த 9 விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அந்த நம்பிக்கையில் தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் விடுதலை நாயகன், நீர் இன்றைக்கும் எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறீர். அதனால் எப்பொழுதுமே கடவுள் அமைதியாகவே இருக்கிறது இல்லை. அவருக்கேற்ற அந்த நேரம் வரும்போது நிச்சயமாக அவர் செயலாற்றுகிறார். ஒரு 430 வருஷம் அந்த எகிப்திலே அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தபோது கடவுளுடைய நேரம் வந்தபோது அந்த ஒடுக்குதலிருந்து அந்த மக்களை விடுவித்தார். இன்றைக்கும் ஒருவேளை நம்மை போன்றவர்கள் கடவுளத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறோம், கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கூக்குரல் அவருடைய சன்னதியிலே எட்டும், நமக்கும் அந்த விடுதலையை தருவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலே அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம். இப்போ கூட ஜெபம் பண்ணல, கடந்த 10 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஒடுக்குமுறை, அடக்குமுறை, வன்முறை கட்டவிழ்த்தப்பட்டிருக்கிறது. வட இந்தியாவில் சும்மா மாட்டு தோலை கொண்டுட்டு போனால் கூட அடித்து கொள்கிறாங்க, நீ மாட்டுக்கறி சாப்பிட்றேன்னு சொல்லி. இந்த மாதிரியான ஒடுக்கப்படுகிற சூழலில் விடுவிக்க வல்லமையுள்ள ஒரே கர்த்தர் ஆண்டவர் மாத்திரமே. ஒரே நம்பிக்கை அவர் மீது தான் வைக்க முடியும், வேறு எவர் மீதும் வைக்க முடியாது இல்லையா? அந்த இவிஎம் சொல்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஏதாவது மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னா அதை யார் செய்ய முடியும்? யார் அதை தடுக்க முடியும்? நீங்களும் நானுமா, இல்லை பெரிய ஞானியா, சயின்டிஸ்டா? ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது. இந்தியா முழுதும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மிஷின்ஸு பாதுகாத்து வைக்க போகிறாங்க. அதில் ஏதாவது மேனிப்புலேஷன் இல்லைனா ஹேக்கிங் சொல்கிறாங்க, வெளியிலேருந்து சில காரியங்களை வைத்து மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. இதை தடுக்க யாரால் முடியும்? ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அந்த நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் அவர் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் மீது மாத்திரமே நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து, ஆகாரம் கொடுக்கிறார் இல்லையா? காக்கை குஞ்சுகளுக்கு எல்லாவற்றுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அதனால் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறோம். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். விடுதலை கொடுக்கிறவர் அவர். வெளிச்சம் கொடுக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். நீதிமான்களை சிநேகிக்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நீதியான காரியங்களை செய்கிறவர்களை ஆதரிக்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அநீதியான காரியங்களை செய்கிறவர்களுக்கு தான் ரொம்ப ஆதரவு. யார் ஒருவர் நிறையா அநியாயம் செய்து அதன் நிமித்தமாக வர்ற பணத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாங்களோ அவங்கள ஜாலரா போடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நடக்க போகிற எலெக்ஷனில் கூட ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் இருந்தாருன்னா அவர்கிட்ட காசு இருக்காது, ஆனால் அவருக்கு நாம் ஓட்டு போட மாட்டோம். யார் அதிகமாக காசை கொடுக்குறாங்களோ அவருக்கு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க இல்லையா? அப்படியே பட்டோடமாக கட் அவுட் வைக்கிறது, இந்த ரோட் ஷோ நடத்துறது, இந்த பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துறது, இவங்கள் மீது நம்மளை அறியாமல் நம்முடைய பார்வை போகிறது. ஆனால் ஒரு நல்ல எளிய வேட்பாளர் இருப்பார், நல்ல மனிதராக இருப்பார், இயல்பாகவே அவர் மீது நம்முடைய பார்வை, மனிதனுடைய பார்வை போகாது. அதனால தான் மனிதன் வீழ்ச்சி அடைந்தவன். கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. கடவுள் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார், நீதிமான்களை சிநேகிக்கிறார். ஸோ நீதியுள்ள செயல் நீங்களும் நானும் தொடர்ந்து எவர் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், நமக்கு வெகுமானம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், நம்ம யாராவது நல்லவர் என்று சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீதியுள்ள காரியங்களை செய்ய அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் அவருடைய சிநேகம் நமக்கு வேண்டும். அவருடைய சிநேகம் நமக்கு வேண்டுமெனா நாம் நீதியான பாதையில் நடந்து கொண்டே போகணும். அநீதியான பாதையில் நடந்தால் நிச்சயமாய் அவர் நம்மை சிநேகிக்க மாட்டார். கடைசி பாயிண்ட் அதுதான். துன்மார்க்கின் வழியவோ கவிழ்க்கிறார், துன்மார்க்கின் வழியை அவர் வெறுக்கிறார். ஸோ இந்த மாதிரியான பரதேசிகளை காப்பாற்றுகிறார். திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார்னு சொல்லி இந்த ஆக்கியோன் எழுதுகிறார். ஸோ எதற்காகவெல்லாம் கடவுள் மீது நாம் பற்றுதலாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் அடுக்கப்படுகிறது. 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த நம்பிக்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நித்தியமாக இல்லையா, சந்ததியாக. இங்கே நிறைய பெரியவங்களாக இருக்கீங்க, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாருக்கும் அவர் பாதுகாவலராய், நம்பிக்கையாய், விடுவிக்கிறவராய், விடுதலை அளிக்கிறவராய், மீட்பளிக்கிறவராய் இருந்து கொண்டே இருக்கிறார். எனவே நிச்சயமாய் அவர் நம்பிக்கைக்கு பாத்திரராய் இருக்கிறார்.
கடவுள் சதா காலமும் அரசாளுகிறார். அவர் ஒருபோதும் நம்மை ஏமாற்றுவதில்லை. கடவுள் ஒருபோதும் நம்மை ஏமாற்றுவதில்லை. நாம் செயலற்று போகாதபடி நம்மை செய்வதில்லை. அவர் எப்போதும் நாம் நன்கு ஆக்டிவாக இருக்கிறது தான் விரும்புகிறார். நம்முடைய காரியங்களெல்லாம் ஜெயமாய் வாய்க்க பண்ணதான் அவர் விரும்புகிறார். நம்முடைய எல்லா முயற்சிகளுக்கும் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு பலன் கொடுக்கறதுக்கு அவர் தீவி இருக்கிறார். ரொம்ப ஆசையோடு ஆவலோடு இருக்கிறார். நம்முடைய முயற்சிகளை பார்த்து அதுக்கு அதிலிருந்து நமக்கு பலன் கிடைக்க செய்கிறார். ஸோ இப்படியாக நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் கடவுள். நிறைய நேரங்களில் சில மக்கள் நமக்கு விரோதமாக இருப்பாங்க. இன்னொரு சம்பவம் கூட எனக்கு ஞாபகத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் வட இந்தியாவில் இருந்த காலங்களில் சிங்கப்பூர்லேருந்து சில டாக்டர்ஸ் ஒரு பெரிய டீமாக வந்திருந்தாங்க. அப்போ ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஆலயத்தில் ஒரு பெரிய மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அவங்க எல்லாரும் சிங்கப்பூர்லேருந்து வந்ததுனால இங்கிலீஷில் நிறையா நம்ம பேச வேண்டியிருக்கோம். அதனால் நான் சரளமாக பேசணுன்றதுக்காக நிறைய எழுதி வச்சுருந்தேன். அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் பண்ணணும், எம்சி பண்ணணுன்றதுக்காக. இது அங்கே இருந்த இன்னொரு மிஷினரிக்கு, எல்லாரும் மிஷினரி தான், மிஷினரி மாதிரிலாம் இப்படி தான் இருப்பாங்க, மனிதர்கள் தானே எல்லாருமே, நம்ம உடனே நினச்சிடக்கூடாது அவங்களும் பெரியவங்கன்னு. ஸோ அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு விதமான பொறாமை. ஏன்னா இவன் எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணப்படுறானே, இவன் தான் எல்லாரையும் பாராட்டுறாங்க அப்படின்ட்டு நான் எழுதி வைத்திருந்த அந்த ஒரு விஷயத்தை எடுத்து எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டான். எனக்கு ஒரு மாதிரியாக பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் பாடுபட்டு 2-3 வாரமாக கஷ்டப்பட்டு இதை எப்படி பேசணும், எங்கே எப்படி கூப்பிடணும், என்ன மாதிரி செய்யணும் எல்லாத்தையும் எழுதி வச்சுருந்தேன் அழகாக. அதை ஒரு பேடில் வச்சு தூக்கிட்டே தெரிஞ்சேன். எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டேன். அதை கரெக்டாக நான் எப்போ கீழே வைப்பேன்னு பார்த்துருப்பாங்க போல், எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. இந்த சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுன்னு சொல்கிற மாதிரி அவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் ஓரளவுக்கு நான் 3 வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தனால அது மனதில் இருந்தது. எப்படியோ நல்லபடியாக சமாளித்து அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு. இது ஏன் சொல்ல வரேன் என்றால், மிஸ்டரியாக போனவர்கள் கூட இப்படி தான் இருக்கிறாங்க, பொறாமை சிந்தனைகளோடு. ஸோ மனிதர்கள் எப்போயுமே நம்முடைய முன்னால் போவிட்டு பின்னால் குழி தோண்டுவர்களாக இருக்கிறாங்க. இது பொதுவாகவே பெரும்பாலான மனிதனுடைய சுபாவமாக இருக்கிறது. ஊழியர்களுக்கு வந்தவங்க கூட அப்படி இருக்கிறாங்க. பொறாமையில் எப்படியாவது கவுத்து விட வேண்டும். யாருமே வெளிப்படையாக நம்மளை நல்லா வாழ்த்துவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே முன்னேறி போகிறானே அப்படின்ற ஒரு என்ன சொல்ல பொறாமை குணம் இருக்கும். ஆனால் கடவுளிடத்திலே இது எதுவுமே இருக்காததுனாலே நிச்சயமாய் அவர் மீது மாத்திரம் நாம் நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம். முடிவுரை இப்படி எழுதியிருக்கிறேன்: கடவுளை நம்பி வாழ்வேன் என்று முடிவெடுத்த பின்னர் மனிதர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வது மதியினமான செயல். ஒருவேளை நாம் முடிவெடுத்திருக்கலாம் அல்லது முடிவெடுக்கலாம், இனிமேல் நான் 100% இந்த அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிற, என் மீது எப்போதும் உண்மையாக இருக்கிற, என் மீது எப்போதும் விருப்பமாக இருக்கிற ஆண்டவர் மீது தான் நம்பிக்கை வாழ்வேன் என்று சொல்லிவிட்டு அவ்வப்போது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பச்சுவந்தி போல மாறுகிற வரலாய் நாம் இருக்கக்கூடாது. மனிதர்கள் மீதும் அவருக்கு ஜாலரா போடுற அந்த சூழலும் வந்துவிடக்கூடாது. கடவுளையே நம்பி வாழ்வேன் என்று முடிவெடுத்த பின்னர் மனிதர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வது மதியினமான செயல். ஏனென்றால் கடவுளால் எல்லாம் கூடும், மனிதரால் எல்லாம் கூடாது. முடிக்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அன்புக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக மறுபடியும் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு அருக்குடையாக கொடுத்த இந்த திருமறைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமறையை வைத்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான கூடுகைகளை தியானிக்கும் போது நிறைய கருத்துக்களை, காரியங்களை, சத்தியங்களை, படிப்பினைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் சாம். ஒருவேளை நாங்கள் அடிக்கடி வாசித்த சங்கீதமாக இருந்த போதும் ஒவ்வொரு முறையும் அதை நாங்கள் தியானிக்கும் போது, கலந்துரையாடும் போது, பேசும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் 2 காரியங்களை கற்றுக்கொண்டோம். மனிதர் மீது நம்பிக்கை வைத்து வாழக்கூடாது, மாறாக தெய்வத்தின் மீது மாத்திரமே முழு நம்பிக்கையுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் சாமி. ஏனென்றால் மனிதர்கள் மாறக்கூடியவர்கள், மனிதர்கள் மறிக்கக்கூடியவர்கள், மனிதர்கள் வீழ்ச்சி அடையக்கூடியவர்கள், மனிதர்கள் நித்தியமானவர்கள் அல்ல. ஆனால் நீரோ நித்தியமானவர், நீரோ படைப்பாளர், நீரோ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீரோ எப்போதும் உண்மையை காக்கிறவர், சொன்னதை சொன்னபடி செய்கிறவர், வாக்கு மாறாதவர். மனிதர்கள் வாக்கு மாறக்கூடியவர்கள். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியற்ற மனிதர்களையும் நம்பாதீங்கள் என்று இந்த ஆக்கியோன் எழுதியிருக்கிறார். மனிதர்களாலே எங்களுக்கு மீட்பை தர முடியாது, ரட்சிப்பை தர முடியாது, ஆனால் உம்மாலே அது முடியும் சாம். ஆம், நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம், அது உம்மாலே. எனவே நாங்கள் உண்மையே நம்பி வாழ முயற்சிக்கிறோம் சாம். அவ்வப்போது நாங்கள் இப்படி
சொன்னாலும் நாங்கள் நிறைய எண்ணங்களிலே 100% உம்மை நம்பாமல் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து விடுகிறோம். எங்களை மன்னிப்பீராக. இந்த உலகத்தில் நாங்கள் மனிதர்களோடு சேர்ந்து தான் வாழ வேண்டியிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, மிக ஞானமாக, கவனமாக, புத்தியாக, சமயோசிதமாக நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. யாரை நம்ப வேண்டும், எவ்வளவு நம்ப வேண்டும், எப்படி அவர்களோடு நாங்கள் சம்பாஷிக்க வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தருவீராக சாமி. ஆமாண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் உண்மையிலே எப்போதும் 100% நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்ந்து எங்கள் வாழ்வை முடிக்க உதவி செய்யும். என்ன வந்தாலும் எது வந்தாலும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை எப்போதும் எங்களை உறுதிப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே, அந்த விதமான விசுவாசத்தை, இந்த ஸ்ட்ராங் ஃபெய்த் எங்களுக்கு தருவீராக சாமி. உண்மை எப்போதும் ப்ளீஸ் பண்ணுற வாழ்க்கையை தருவீரா. மனிதனை ப்ளீஸ் பண்ணுற வாழ்க்கை, அவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் சாமி. உண்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. கரத்தில் எங்களை தாழ்த்திப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இயேசு ரட்சகரின் இனிய திருப்பெயரில் மிக தாழ்மையோடு கேட்குற அன்பின் பிதாவே, ஆமென். தொடர்ந்து அப்படியே இருக்கிற இடங்களில் அமர்ந்தவாறே 92வது பாடல். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே என்ற தூக்கம் கொண்ட 92வது பாடலை பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணம் செய்வோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. நிறைவு ஜெபம். அன்புள்ள பரம தந்தையே, மறுபடியும் என்னுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை காண செய்ததற்காக நன்றி. குறிப்பாக இந்த நாளின் மாலை வேளையிலே இவ்விதமான வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி சுவாமி. உம்மை வழிபட கிடைத்த உடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த இடத்துல கூடி வர செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய திருப்பெயரை முன்னிட்டு ஆண்டவரே, இந்த இடத்துல கூடி வந்ததினாலே நாங்கள் உம்மை தொழவும், உடைய சமூகத்தினுடைய மன்றாட்டுக்களை வைக்கவும், உடைய திரு வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் கிருபை கூர்ந்தீர் சுவாமி. இந்த வழிபாடு முழுவதையும் நீ ஆசீர்வதித்து கொடுத்தீர். நாங்கள் படைத்த இந்த காணிக்கையில் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய திருநாமத்தின் வளர்ச்சிக்காக இந்த காணிக்கையில் எடுத்து செலவழிக்கப்படட்டும். படைத்த ஒவ்வொருவரையும் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக சாமி. இப்போதுமாய் நாங்கள் உலகத்துக்குள்ளாய் புறப்பட்டு போகிறோம் சாமி. மாறாத நம்முடைய வல்ல பிரசன்னம் எப்போதும் எங்களோடு தங்கியிருக்கட்டும். உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய புத்தியும் எங்களுக்கு தருவீராக. நாங்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற நம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்க உதவி சாமி. மறுபடியும் நாங்கள் ஒரு சந்திக்கும் வரைக்குமாக நம்முடைய வல்ல பிரசன்னம் எங்களோடு எப்போதும் தங்கியிருக்கட்டும். எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் மிக்க செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் இனிய திருப்பெயரில் மிக தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே,
ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடே போய் வாருங்கள்.